இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன நிக்கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி வெப் சீரிஸ் பார்க்க போறோம். மொத்தமாவே ஒரு 2.5 மணி நேரம் தான். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா முடிக்க ட்ரை பண்றேன். இந்த சீரிஸோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் போலீஸா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு ஆளக்கானோம். இதே டைம்ல ஒரு நபரை கைது பண்றாங்க. அவர் உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினுடைய பொண்ணுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காணாம போனதுக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன், இவர் உடம்புல ஏன் ரத்தமா இருக்கு, அடுத்து என்ன விஷயம் ஆச்சு, நம்ம ஹீரோயின் தன்னுடைய பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. இந்த சீரீஸ முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த சீரீஸ டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா ஒரு காம்போ ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. இந்த லேடிஸ் வாலெட் வந்துட்டு 800 ரூபாய்க்கு சேல் பண்றேன். அதுவே இந்த பிராண்டட் வாலெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 700 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு லேடிஸ் வாலெட் அண்ட் ஜென்ஸ் வாலெட் காம்போல 999க்கு கொடுக்க போற மக்களே. ரொம்ப லிமிட்டட் டைம் ஆஃபர் மட்டும்தான். அதுவும் ஒரிஜினல் கவு லெதர்ல 1 இயர் லெதர் வாரண்டியோட உங்களுக்கு யாருமே தர வாய்ப்பே கிடையாது. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப அப்படியே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காரை காமிக்கிறாங்க. நடு ரோட்ல மத்த கார்ல நல்லா போயிட்டு இருக்க அந்த கார் மட்டும் அப்படியே நிக்குது. இத போலீஸ்கார் பாக்குறாரு. என்ன எல்லா காரும் நேரா போயிட்டு இருக்கு, இவன் மட்டும் காரை நடு ரோட்ல நிப்பாட்டி போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிட்ட போயிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ரோமித் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல்ல நம்ம ஊர்ல எப்படி ரங்கராஜ் பாண்டேவோ அந்த ஊர்ல அந்த மாதிரி போல அவருடைய பேனரு போட்டோ எல்லாமே ரோடு முழுக்க ஒட்டப்பட்டிருக்கு. என்னையா மத்தவங்களுக்கு நீயே அட்வைஸ் பண்ணிட்டு நடு ரோட்ல சரகு போட்டு படுத்துட்டு இருக்கியான்னு கேட்க, பார்த்தா அவருடைய உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, அந்த கார் முழுக்க ரத்தமா இருக்கு. என்னையா கார் முழுக்க உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல ரோட்டோரமா ஒரு பிச்சைக்காரனை காமிக்கிறாங்க. அவரு ஒரு கோட் மாதிரி போட்டிருக்காரு. அந்த கோட் முழுக்கவும் ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸா இருப்பாங்க. இவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. தன்னுடைய பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. போனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதாவது கால் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலைக்கார மாட்ட கேட்கும் போது அவங்களும் இல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே நீ பையனை பாத்துக்கோ, நான் கிளம்பி போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிளம்ப இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒருத்தர் உடம்பு முழுக்க ரத்தக்கரையோட காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவருடைய மனைவி. அதுக்கப்புறம் பையனை காமிக்கிறாங்க. அவர் பேரை ஷார்ட்டா ராய்னு வச்சுக்கலாம். ராயோடைய மனைவி பையன்கிட்ட போயிட்டு அப்பா எங்க போனாரு அப்படின்னே தெரியல, போய் தேடி பாடுறா அப்படின்னும் போது அவர் தான் பார்ட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார் இல்லையா, குடிச்சிட்டு எங்கேயாச்சும் விழுந்து கிடப்பாரு, அவரை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னும் போது அம்மா கடுப்பாயிட்டாங்க. இங்க பாரு உன்னால ஏஞ்சி போக முடியாது அப்படின்னா போக முடியாது அப்படின்னு சொல்லு, அதுக்காக அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல அப்போ பொண்ணு சொல்றா, நீங்க வேணா பிஜு அங்கிளுக்கு கால் பண்ணி பாருங்க, இல்ல ரேஷ்மி ஆன்டிக்கு கால் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி நம்ம ராய்க்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் போல, அவங்களும் சேர்ந்து தான் பார்ட்டிக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, நான் கால் பண்ணி பார்த்தேன், அவங்க போனே எடுக்க மாட்டாங்க, போனே போக மாட்டேங்குது அப்படின்னும் போது இதே டைம்ல பிஜோ கால் பண்றாரு, உங்க ஹஸ்பண்ட் நைட்டு 11 மணிக்கே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு செம ஷாக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. ராகுலுடைய பார்ட்டிக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பொண்ணு கடைசியா கிளம்பி போனாலாம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அப்பாதான் இருக்காரு. நான் இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய அம்மா அப்படின்னும் போது எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க போலீஸ் அப்படின்னும் தெரியும், இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து என் பொண்ணு வந்துட்டு ராகுலுடைய பார்ட்டிக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அதுக்கப்புறம் ஆளையே காணும், வரவே இல்லை அப்படின்னும் போது, ஆனா என் பையன் நைட்டே வந்துட்டானே, வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது எனது வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்து ராயை காமிக்கிறாங்க. ராயி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. அவரை தூக்கிட்டு போயிட்டு லாக்அப் குள்ள வச்சிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வாட்டி போன் மட்டும் கொடுங்க, நான் போன் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கூட்டிட்டு வந்திருக்காங்களாம். ரொம்ப மோசமான கண்டிஷன்ல கூட்டு வந்திருக்காங்க, காப்பாத்ததே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடவே ஒரு கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. அவர் தான் இந்த பொண்ணுடைய கேஸ பாத்துக்க போறாரு போல. அடுத்து மறுபடியும் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த ராகுலை எழுப்பி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். நைட்டே நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம், இந்த பையனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் போல, நானு என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்து தான் போனோம். நைட் ஒரு 11 மணி இருக்கும். ராய் கூட சேர்ந்துட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா அப்படின்னும் போது ராயா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் அந்த ராயி, உடனே போயிட்டு அந்த ராயை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அனுப்ப இவரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா மனைவி தான் வந்து திறக்கிறாங்க. ராய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ராயா அவரை தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் அப்படின்னு சொல்ல மனைவி ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து ராயை காமிக்கிறாங்க.
சொல்றாங்க. ராய வந்துட்டு வண்டியில ஏத்தி எங்கேயோ கூட்டிட்டு போக, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க, சொன்னா கேளுங்க, அட்லீஸ்ட் எனக்கு போனாச்சு கொடுங்கன்னு கேட்க, அங்க இருக்கிற யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அப்பதான் இவருக்கு நைட் என்ன விஷயம் ஆச்சுன்னு லைட்டா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, பிஜோ ரேஷ்மா இவங்களும் பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. வந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு கிட்ட நெருங்கி அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. முக்கியமா ராய இந்த பொண்ணு ராய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறா. அதுவே ராயுடைய மனைவியை வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்ணி தீதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூப்பிட, என்னமா என்ன மட்டும் நீ பேர் சொல்லி கூப்பிடுற, அதுவே அவளை மட்டும் நீ வந்துட்டு அண்ணி இல்ல தீதின்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே என் புருஷனை வெறுப்பேத்ததான் அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து புருஷங்கார இதெல்லாம் கேட்டு கடுப்பா கிளம்புறான். இந்த பொண்ணு ரொம்ப கிட்ட நெருங்கி போகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நவுத்தி விடுறாரு. இதே டைம்ல அங்க தீதின்னு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சார் இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மக்களே, ஏதோ ஒரு பொண்ணு ஓடும் போது ஒரு காரு அடிச்சு தூக்கிட்டு போகுது. அந்த பொண்ணு அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்கும் போது அங்க ஒரு லேடி போலீஸ் வராங்க. அவங்க பேரு சஹானா. சஹானா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராயுடைய கார் முழுக்க அவருடைய சட்டம் முழுக்க ரத்தமா இருந்திருக்கு, அது யாருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாரன்சிக் காமிச்சு செக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னும் போது, சரி ஓகே செக் பண்ண சொல்லு, அது மட்டும் இல்லாம அந்த ஆளை கூட்டிட்டு வந்தாச்சா, நீ முதல்ல போயிட்டு விசாரி, நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ராய முன்னாடியே தெரியும். அவருடைய டிவி கம்பெனில ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஆங்கர் மாதிரி ஏற்கனவே சொன்ன இல்லையா, நம்ம பாண்டே மாதிரி ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிருப்பாரு முக்கியமான போஸ்டிங்ல. அவருக்கு அசிஸ்டண்டா நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், என்ன அவருக்கு நல்லாவே தெரியும், நான் போயிட்டு கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் சஹானா அப்படின்னும் போது, நல்லாவே ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நேத்து நைட்டு என்ன விஷயம் ஆச்சு, கார் முழுக்க ரத்தமா இருக்கு, உங்க உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கே தெரியல அப்படின்றாரு. அது எப்படி உங்களுக்கே தெரியாம இருக்கும், நைட் என்ன விஷயம் ஆச்சோ ஒண்ணு விடாம சொல்லுங்க, என்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்கோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது இவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரேஷ்மி அண்ட் பிஜோ இவங்களை உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நேத்து வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என்னுடைய மனைவியும் பார்ட்டி கூப்பிட்டாங்க. ரேஷ்மிக்கு பப்பு பார்ட்டி இந்த விஷயம் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என் மனைவி பிஸியா இருந்தா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, நான் மட்டும் கிளம்பி போனேன். நாங்க 3 பேரும் பப்புக்கு போயிட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல தான் தீதியை பார்த்தேன். தீதி கூட 2 பசங்களையும் பார்த்தேன். நான் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஃப்ரெண்ட்ஸோட இங்க பார்ட்டிக்கு வந்திருக்கேன், நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன், இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் வந்துட்டு நம்ம ராயோடைய போனை கொடுக்குறாரு. என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போலீஸும் ஃபாரன்சிக்கும் ஒன்னா இணைஞ்சு ஒர்க் பண்ணா மட்டும்தான் ஒரு கேஸை க்ளோஸ் பண்ண முடியும், காணாம போனவங்களை கூட கண்டுபிடிக்க முடியும். நான் வந்துட்டு உங்க பொண்ணுடைய பிளட்டையும் ராயோடைய சீட்ல இருந்த அந்த கார்ல இருந்த பிளட்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது, வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும்போது வேற எதுவுமே கண்டுபிடிக்கல, நீங்க வேணா இந்த ராயுடைய போனை செக் பண்ணி பாருங்க, வாட்ஸ்அப் சாட்லாம் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது புரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இந்த பக்கம் லேடி போலீஸ் மறுபடியும் ராய் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்கோ ஒண்ணு விடாம சொல்லுங்க அப்படின்னும் போது இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தீதியுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே பார்ட்டியை தான் கொண்டாட வந்திருக்காங்களாம். எல்லாருமே சேர்ந்துட்டு சடகு போட்டு ஜாலியா மொத்தமா சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் பார்ட்டியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராய் சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் செம டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள போக, அப்போ அங்க ஒரு போலீஸ் வராரு. இவரு சரியான வெனப்பிடிச்ச போலீஸ் மக்களே, இவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம ஹீரோயினும் இந்த போலீஸும் ஒரே ரேங்க் தான். நம்ம ஹீரோயின் பொம்பளை, நமக்கு எதிராவே கரெக்டா நமக்கு நிகரான ஒரு ரேங்க்ல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பயுமே காண்டா கலாச்சடியே இருப்பாரு. இப்ப கூட பொண்ணு காணாம போயிட்டாலாமே, யாரையோ கைது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ஏன் உங்க பொண்ணு படிப்பை நிப்பாட்டிட்டு இன்டர்ன்ஷிப்புக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்க படிப்புக்கும் இன்டர்ன்ஷிப்புக்கும் என்ன இருக்கு, படிச்சுட்டே கூட இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், அந்த ஆளுடைய கம்பெனில ஐ மீன் நம்ம ராய் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு இந்த பொண்ணு இன்டர்ன்ஷிப் போயிருக்கா மக்களே, அதுக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, சும்மா உளறிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இவனை பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்போ இங்க இருந்து கிளம்புங்க, இந்த விஷயத்த வேற போலீஸ் கிட்டயோ மீடியா கிட்டயோ போட்டு கொடுக்காதீங்க அப்படின்னும் போது, என்னமா
ஆமா எப்பயுமே என்ன தப்பாவே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த பக்கம் இந்த லேடி போலீஸ் ராய் கிட்ட விசாரிக்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, பார்ட்டி முடிஞ்சு எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணி இருக்கும். அந்த டைம்ல வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ராகுல் என்னுடைய வீட்டுக்கு வாங்க, அங்க போயிட்டு பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா பிஜியோ ரேஷ்மியோ நீங்க கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தும் போது மறுக்காம அவங்க கூட சேர்ந்துட்டு கிளம்புனேன், இது வரைக்கும் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அங்க நம்ம ஹீரோயினே வந்துட்டாங்க. வந்த ஹீரோயின் என் பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃபாரன்சிக் கால் கிட்ட நம்ம லேடி போலீஸ் போயிட்டு நீங்க நல்லா செக் பண்ணீங்களா, கார் முழுக்க இருக்கிற ரத்தம் வந்துட்டு அந்த தீதியோடைய ரத்தம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த பொண்ணுடைய ரத்தம் தான் அப்படின்னும் போது இவ்வளவு ரத்தம் போனா கண்டிப்பா ஆள் இறந்து போயிடுவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சம்டைம்ஸ் சின்ன அடிக்கு கூட பயங்கரமா ரத்தம் ஊத்தும், அதுக்கும் இதுக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்க்க முடியாது, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, முதல்ல அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் செமையா விசாரிக்கிறாங்க, ஒழுங்கா சொல்லுங்க கடைசியா நீங்க தான் என் பொண்ணை பார்த்திருக்கீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி எல்லாமே மறந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அந்த பார்ட்டியை விட்டு கிளம்பும் போது உங்க பொண்ணு என் கூட தான் வந்தா, நான் தான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகமே இல்ல, உண்மையா ஞாபகமே இல்ல, தயவு செஞ்சு எனக்கு ஒரு போன் பண்ண மட்டும் அலோவ் பண்ணுங்க, போன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்படி நீ கூப்பிட்டு கிளம்புவ, உடம்புழுக்க ரத்தமா இருக்கும், ரத்தத்தை செக் பண்ணா அது என் பொண்ணுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரிய வந்திருக்கு, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி எல்லாமே மறந்து போகும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. நான் யார் தெரியுமா, நான் போலீஸ் மட்டும் இல்ல தீதியோடைய அம்மா அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு நல்லாவே தெரியும், தீதி சொல்லிருக்கா அப்படின்னு. ஓ அப்படின்னா உனக்கும் என் பொண்ணுக்கும் எல்லாமே தெரியும், எல்லாமே சொல்ற அளவுக்கு நீங்க ரொம்ப க்ளோஸா, நான் போன்ல எல்லாமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி போட்டு இதான உன் போனு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. நான் வாட்ஸ்அப் சேட்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க. அதே டைம்ல அங்க அந்த லேடி போலீஸ் வராங்க. வந்தவங்க ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கண்டிப்பா என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நான் போறேன், போயிட்டு திரும்பி வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கா அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போஸ்ட் மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதோட செகண்ட் எபிசோட முடியுது. இப்போ தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ராய் வந்துட்டு ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்ணாரு பாத்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சேனல் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம ராய் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாரு, கூட இன்டர்னா வந்த ஒரு பொண்ணு கூடயே தப்பான ரிலேஷன் வச்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. இப்போ அந்த பொண்ணு ஆளக்கானும், அந்த பொண்ணுடைய அம்மா ஒரு போலீஸ், அந்த போலீஸ்காரம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ராயை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த தீதி கூட சேர்ந்துட்டு யாரெல்லாம் பார்ட்டிக்கு போனாங்களோ எல்லாருமே இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்க இது எல்லாமே எப்படி இவங்களுக்கு தெரியும், இதை யாரு சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரியா பயங்கரமா வெறியாகிறாங்க. இதே டைம்ல பிஜு ரேஷ்மா அதுக்கப்புறம் நம்ம தீதி கூட போன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. இந்த பொண்ணும் பையனும் செம டென்ஷனா இருக்காங்க. பிஜு ரேஷ்மா கிட்ட இந்த கேமரா இப்போ ஆன்ல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விசாரிக்கும் போது மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு இப்பயாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இப்பயாச்சும் என்ன காப்பாத்துற மாதிரி பேசு அப்படின்னும் போது இந்த பொண்ணு கடுப்பாகிறா. அது மட்டும் இல்லாம அந்த ராயோடைய மனைவியும் எனக்கு கால் பண்ணாங்க, ராய் வீட்டுக்கே போலையா அப்படின்னும் போது அப்படின்னா ராயையும் போலீஸ் கைது பண்ணிட்டாங்களா, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறா. இவன் எதுல இருந்து காப்பாத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த போலீஸ்கார மேல தான் சம சந்தேகம், அந்த பயபுள்ள தான் மீடியா கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்லிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு இங்க பாரு உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, நான்லாம் உன்னை ஒரு ஆளாவே மதிய மாட்டேன், ஏன்னா உன்னுடைய கேரக்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய ரேங்க் நேரா ஒரு பொம்பளை உட்கார்ந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான காண்டு, அந்த காண்டை இந்த மாதிரி காமிக்கிறியா, நீ தான் போட்டு குத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா நான் ஏமா போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சே வாயமோடு உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சண்டை போட அந்த டைம்ல அங்க சீஃப் வராரு. ஏங்க என்னங்க நீங்க ரெண்டு பேரும் பண்றீங்க, ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிகளா இருந்துட்டு இந்த மாதிரி குட்டி பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சண்டை போடுற விஷயத்த பார்த்தேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னே தெரியாது. பிருந்தா இங்க பாருங்க, நீங்க போயிட்டு முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அப்பதான் எல்லாமே சரியாகும். அந்த சொட்ட போலீஸையும் பார்த்து மிரட்டி விட்டு போறாரு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. ஃபாரன்சிக் டாக்டர் நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை வந்து பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க பொண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாச்சு அண்ட் வந்துட்டு பார்ட்டிக்கு யாரெல்லாம் போனாங்களோ உங்க பொண்ணு கூட யாரெல்லாம் போனாங்களோ எல்லாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட்டி நடந்த அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கும் அதுக்கப்புறம் பப்புக்கும் போயிட்டு அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னும் போது நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. நம்ம லேடி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பார்ட்டிக்கு போன எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார வச்சு ஒன் பை ஒன்னா இல்ல ரெண்டு பேரா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்க விசாரிக்கும் போது எல்லாருமே ஒரே கதையை மாத்தாம ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்துட்டு பார்ட்டியை பப்ல கொண்டாடும் போது 11 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த டைம்ல இந்த போலீஸ்காரமாவுடைய பொண்ணு, நம்ம ஹீரோனுடைய பொண்ணு தீதி இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு தான் அந்த ராகுல் கிட்ட போயிட்டு உன்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். ரேஷ்மாக்கு பார்ட்டி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால ரேஷ்மா என்ன பண்றா அப்படின்னா, புருஷனையும் அதுக்கப்புறம் நம்ம ராயையும் கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த எல்லாருமே கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு செமையா கொண்டாடுறாங்க. முக்கியமா இல்ல ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் கூட சேர்ந்துட்டு தீதி டான்ஸ் ஆடுவா பார்ட்டி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ராய் கூடவே இருக்கா. ராய் கூட செல்ஃபி எடுத்துக்கிறா, டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இதை எல்லாத்தையும் பார்த்து ஒரு பையன் கடுப்பாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்த உடனே இந்த தீதி இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு யார்ட்டையோ கால் பண்ணி பேசிருக்கா. இந்த விஷயத்த இந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணு பார்த்திருக்கா மக்களே. அவ யார்கிட்ட பேசினா அப்படின்னா காமிக்கல. இப்போ இதுக்கப்புறமா பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து கிளம்பும் போது நம்ம ராய் தான் வந்து தீதியை கூட்டு போனாரா இல்ல அப்படின்னா தீதி நானா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போனாலான்னு தெரியல. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னாதான் போனாங்க. கடைசியா ரெண்டு பேரும் ஒன்னாதான் கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அச்சடிச்ச மாதிரி ஒரே விஷயத்த சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த லேடி போலீஸ் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு வேற ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கும் போது லேடி போலீஸ் வெளியே போயிட்டு நம்ம ராயுடைய மனைவியும் பசங்களும் வந்திருப்பாங்க. மனைவி கிட்ட என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் சகானா, உங்க ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணனே, வீட்டுக்கு கூட வந்திருக்கனே அப்படின்னும் போது, ஓ நீதானா, இப்ப நீ போலீஸான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. என் புருஷனை பத்தி உனக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா, எதுக்காக கைது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கைதுலாம் கிடையாது, சும்மா இப்போதைக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க பயப்படாதீங்க, நீங்க வந்துட்டு பிருந்தா மேடம் கிட்ட பேசுங்க, அவங்க கிட்ட பேசினாதான் எல்லாமே ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னும் போது, பிருந்தாவா அவங்க காணாம போன பொண்ணுடைய அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அம்மா மட்டும் கிடையாது, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். இப்போ அவங்க பொண்ணு காணாம போன விஷயத்த அவங்களே தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஒன் டைம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக பார்க்கும்போது அங்க ஒரு வக்கீல் வந்திருக்காரு. தீதி கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பையனுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக இந்த வக்கீல் வந்திருக்காரு போல. இப்போதைக்கு நாங்க யாரையும் கைதே பண்ணல, நீங்க ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சும்மா உங்க மேடம் கிட்ட பேசணும், மேடம் கிட்ட இந்த கார்டை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கொண்டு போயிட்டு கார்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி ராயோடைய மனைவியும் அதுக்கப்புறம் பையனும் வந்திருக்காங்க. ஒரு வக்கீலும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னும் போது அவங்க யாரையும் இப்ப பார்க்க டைமே கிடையாது, எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லு, அந்த பிஜு ரேஷ்மா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லு. ஆனா நான் எப்போ விசாரிக்க கூப்பிட்டாலும் வரணும், எனக்கு வந்துட்டு ஏதோ சம்திங் ராங்னு தோணுது, வா நம்ம கிளம்பலாம், முதல்ல கிளம்பி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு பார்க்கலாம், ஃபாரன்சிக் டீமையும் அங்க வந்துட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கார்ல ஏற பார்க்கும்போது, இப்போ இந்த ராய் ஒர்க் பண்ற அந்த வாய்ஸ் டிவிக்கு ஆப்போசிட்டா வேற ஒரு டிவி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சேனலை சேர்ந்த ஒரு பொண்ணு கிட்ட இந்த டிராக்கிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க பாத்தீங்களா, சைபர் கிரைம்ல ஒர்க் பண்ணுவாங்களே, அந்த சைபர் கிரைம் டீமை சேர்ந்த ஒரு பையன் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். மேபி இவன் தான் வந்துட்டு ஸ்டேஷன்ல என்ன விஷயம் நடக்குதோ எல்லாமே இந்த சேனலுக்கு கொடுக்குறானோ, எனக்கு இவன் மேலேயும் டவுட்டா இருக்கு, ஸ்டேஷனுக்கு வந்தோடனே ஞாபகப்படுத்து, இந்த பயபுள்ளியை பிடிச்சி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த பார்ட்டி நடந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க வந்துட்டு ஃபாரன்சிக்கும் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன முடி கூட கிடைக்கவே இல்ல. மேடம், இப்படி ஒரு கிரைம் ஸ்பாட்டை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது, பக்காவா கிளீனா தொடச்சி கழுவி வச்சிருக்காங்க, நேத்து நைட்டு பார்ட்டி நடந்ததுக்கான எந்த ஒரு தடயத்தையும் கண்டே பிடிக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு வெளியே வந்தா அங்க அந்த கார்டன் மாதிரி இருக்கும், அந்த கார்டன் முழுக்க புதுசா பூச்செடிலாம் நட்டு வச்ச மாதிரி பாக்குறாங்க. இங்க ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு போல மேடம், நம்ம வேணா இந்த பூச்செடியெல்லாம் நோண்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் வந்து கேட்கும் போது நோண்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட 3வது எபிசோட முடியுது.
இப்ப அப்படியே 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பூந்தொட்டி எல்லாம் பிச்சு போட்டு அப்படியே அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டும் போது பயங்கரமா கெட்ட வாடை அடிக்குது. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுடைய வேலைக்காரங்க வந்து தோண்டாதீங்க தோண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இங்கதான் ஒர்க் பண்றேன், நான் தான் இந்த பூந்தொட்டி எல்லாம் நட்டு வச்சேன், ஐயாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே தோண்டி போட்டீங்க அப்படின்னா ஐயா கழுப்பாயிடுவாரு, வந்தாருன்னா என்னதான் சமயம் திட்டுவாரு அப்படின்னும் போது உங்க ஐயாவை நான் பாத்துக்கிறேன், நீ இங்க தானே ஒர்க் பண்ற, நைட் இங்க பார்ட்டி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது, நான் காலையில 6 மணிக்கு வருவேன், நைட்டு 9 மணிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்தெல்லாம் யாரு கிளீன் பண்ணான்னு கேட்கும் போது தெரியாது அப்படின்றாரு. இப்போ இந்த லேடி போலீஸ் தான் விசாரிச்சு முடிச்சுட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஏதோ பயங்கரமா நாத்தம் அடிக்குது, நீங்க வேணா உள்ளுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது இல்ல அது கண்டிப்பா என் பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல, மனுஷங்களுடைய பாடி இவ்வளவு சீக்கிரமா நைட்டு புதைச்சா காலையிலக்குள்ள அழுக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு டெட் பாடி மாதிரி கொண்டு வராங்க, என்னன்னு தெரியல. அடுத்து டிவி நியூஸ்ல ராயோடைய அந்த வாட்ஸ்அப் சேட் எல்லாம் போட்டு விட்டாங்க. ராய் கிட்ட வந்துட்டு காணாம போன தீதி வந்துட்டு பேசியிருக்கா, நைட்டு 11 மணிக்கு எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்ல மறுபடியும் அந்த பொண்ணு 11:10க்கு ஏதாவது சொல்லுங்க, நான் என்ன பண்ணிட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ முதல்ல அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வா, நாளைக்கு நீயும் நானும் தனியாக மீட் பண்ணலாம், அப்ப நான் எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க. இது எல்லாத்தையும் நம்ம ராயோடைய மனைவியும் பையனும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. முதல்ல இது எப்படி டிவி சேனல் கையில கிடைச்சது அப்படின்னே தெரியல. இது மட்டும் இல்லாம ராயோடைய பொண்ணும் இந்த விஷயத்த பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறா, இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தனியா வேற இருக்கா, இந்த பொண்ணுக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டா இருப்பான், அந்த பையனுக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்னால வர முடியாது, எங்க அம்மா உன் கூட எல்லாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, உங்க அப்பா ஒரு மோசமானவராமே அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே அழுதுகிட்டே வீட்டுல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் எப்படி வெளியே லீக் ஆகுது, நமக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம்லாம் எப்படி வெளியே லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸை கூப்பிட்டு ஹீரோயின் கேட்கும் போது அதான் மேடம் எனக்கும் தெரியல அப்படின்னு அந்த சைபர் டீம்ல ஒர்க் பண்றானே அவன் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தான் இல்லையா, அவனை கூப்பிட்டு விசாரிச்சியான்னு கேட்கும் போது கூப்பிட்டு விசாரிச்சா அந்த பொண்ணும் நானும் ஸ்கூல் மேட்டு பார்த்தவனே சும்மா எப்படி இருக்க ஏதா இருக்குன்னு விசாரிச்சேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னான் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு அந்த ஜென்ஸ் போலீஸ் இருக்கான் இல்லையா அவன் தான் ஏதோ பண்றான்னு நினைக்கிறேன், அவன் தான் பண்றான்னு கண்டிப்பா தெரிய வரும்போது அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு ராய் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, உன் மனைவி உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உன்னை பார்க்க வந்திருக்காங்க, நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா இப்பயே கூட வீட்டுக்கு போலாம் அப்படின்னும் போது மேடம் நான் தான் சொல்றேன்ல எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேத்து நைட்டு நான் பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தேன், ஒரு கோட் மாதிரி போட்டிருந்தாரு போல, அதை காணும், அதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னு ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க, யோ என் பெத்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்றேன், உன் கோட்டை காணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னும் போது இதே டைம்ல மனைவியும் புள்ளையும் உள்ள வராங்க. நான் அரெஸ்ட் ஆயிட்டேன்னு நியூஸ்ல பாத்தியா அப்படின்னும் போது அது மட்டும் கிடையாது, நீ அந்த பொண்ணு கூட சேட் பண்ணிருக்க இல்லையா அதையும் நியூஸ்ல பார்த்தேன் அப்படின்னும் போது என்ன சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் லேடி போலீஸும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன சேட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னும் போது நீ இதுக்கு முன்னாடி சஹானா அந்த லேடி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவ கூட கனெக்ஷன் வச்சு சுத்திக்கிட்டு இருந்த, இப்போ சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ கூட கனெக்ஷன்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சே வாய மூடு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னும் போது காதா மட்டும் போடு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கப்புறம் எங்க மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் பையனும் அங்கிருந்து கிளம்பி போக இவருக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. இவரை மீட் பண்ண அந்த சைபர் கிரைம் டீமை சேர்ந்தவன் போறான். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இல்ல இந்த போலீஸ்காரன் சொல்றான் அப்படின்னா இந்த பைபிள்ல என்ன விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறானோ, முக்கியமா தீதி கேஸ்ல என்ன விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறானோ எல்லாமே அந்த நியூஸ் சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கான் போல. மக்களே சார் நீங்க வேற ஏன் அப்படி பண்றீங்களோ தெரியல, நீங்க சொல்ற விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்லவே முடியாது, இதே டைம்ல பிருந்தா மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் என் கதையே காலி அப்படின்னும் போது அந்த அளவுக்கு விட மாட்டேன், அவ ஒரு சாதாரண பொம்பளை, அவளால என்ன பண்ண முடியும், நீ கவலைப்படாம நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ராயோடைய மனைவியும் பையனும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா பொண்ணை காணும், சுத்தி முத்தி தேடிக்கிட்டே உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு கையை கட் பண்ணிட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கா போல. மக்களே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் பார்க்க வந்திருக்காரு. இவங்க செப்பரேட்டா தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் புருஷனை பார்த்தவனே என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது நான் மன்னிப்பு கேட்க வரல, இப்ப அந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ரத்தம் வந்துட்டு அந்த கார் முழுக்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, அது கண்டிப்பா நம்ம பொண்ணுடைய ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே உனக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னும் போது அது நம்ம பொண்ணு,
பொண்ணு சீக்கிரமா கண்டுபிடி, உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது இவங்க ஓடி போயிட்டு ஹக் பண்ணிட்டு நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிஜு ரேஷ்மா இவங்களை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது டைம் ஆயிடுச்சு, தூங்க போலியா, தூங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தூக்கம் வரல, நீ வேணா போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்யமான உறவு, கொஞ்சம் கூட செட்டே ஆகாத உறவு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. மறுபடியும் இவரு டைம் ஆயிடுச்சு வா தூங்க போலாம் அப்படின்னும் போது நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஓவரா சீனை போடாத, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ராயோடைய பொண்ணை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு டாக்டர் வெளியே வராங்க. இப்போதைக்கு எல்லாமே ஓகே. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கா. ஆனா எப்பயுமே அந்த பொண்ணுடைய மனநிலை அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. மறுபடியும் கூட தற்கொலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது எனது என் பொண்ணு தற்கொலைக்கு ட்ரை பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்து நமக்கு நம்ம ராய காமிக்கிறாங்க. ராய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு 7 நாள் ரிமாண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த டைம்ல பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு முட்டையை தூக்கி அடிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்த போலீஸ் வந்துட்டு அது எல்லாத்தையும் தடுத்து மறுபடியும் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. ஹீரோயின் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா நான் தான் சொல்றேன்லமா, சத்தியமா உன் பொண்ணு என்ன ஆனா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல, தெரிஞ்சா சொல்ல மாட்டான்னு கேட்கும் போது அவ்வளோ டீப்பா வாட்ஸ்அப்ல பேசுற நீங்க அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமையா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க வாட்ஸ்அப் சேட்டை பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னும் போது எனது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. நீ நினைக்கிற மாதிரி லவ் கிடையாது, நான் என் டீம்மேட் அன்பா பாத்துப்பேன். நான் அன்பா பாத்துக்கும் போது என் டீம்மேட்ஸ் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனையை என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி அவ ஷேர் பண்ணும்போது சொன்ன விஷயம் தான் அந்த சாட், மத்தபடி வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது என் பொண்ணு அப்படி என்ன பெரிய பிரச்சனைல இருந்தா அந்த பிரச்சனையை பத்தி சொல்லு அப்படின்னும் போது சொல்ல முடியாது, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணு கிட்ட பிராமிஸ் பண்ணிருக்கேன், அவளா வந்து சொன்னாதான் என்னால சொல்ல முடியும், அதுக்கு முன்னாடி நானா சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது இங்க பாரு ஓவரா நடிக்காத, அவளே இங்க இல்ல, அவளுக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த டைம்ல சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒழுங்கா சொல்லு, இல்ல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது இப்ப என்ன அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம லேடி போலீஸ் வந்து அம்மாவை மீட் பண்றாங்க. அதாவது பொண்ணு தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கா அப்படின்ற விஷயம் வந்துட்டு நம்ம லேடி போலீஸ்க்கு தெரிய வந்து அம்மாவை மீட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு, திடீர்னு எதுக்காக உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் தான், வீணா போனவன் தான் அப்படின்னும் போது நீங்க எப்படி அந்த விஷயத்த அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும், ஆக்சுவலா இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா இந்த பொண்ணு வந்துட்டு யார்ட்டையோ வீடியோ கால் பேசியிருக்கா, அந்த பையனுடைய பேரு டிம்புன்னு யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாது அப்படின்றாங்க. சரி ஓகே பாப்போம், அவளா கண்ண முடிச்சு சொல்ற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது அங்க ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு, அவரை நம்ம லேடி போலீஸ் மீட் பண்றாங்க. யோ நீங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் மேடம், ஒரு பொண்ணு வந்துட்டு பயங்கரமா காயம்பட்டு உடம்புக்கே முடியாம கடைசியா இறந்தே போயிட்டா, அந்த டெட் பாடியை ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல, அதான் சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் தான் காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இது வேற எங்கேயோ கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிக்கிறா. அடுத்து வந்துட்டு ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த ராகுலுடைய அப்பா அதுக்கப்புறம் அண்ணன் வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல பார்ட்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எந்த விஷயத்தையும் பார்க்கவே முடியலையே, பயங்கர கிளீனா இருக்கே எப்படின்னு கேட்க, வழக்கமாவே என் பையனுக்கு பார்ட்டினா ரொம்ப பிடிக்கும், அடிக்கடிக்க பார்ட்டி கொண்டாடுவான், செமையா குப்பையும் கூலமா போட்டு வச்சிருவாங்க, அதை கிளீன் பண்றதுக்காகவே நாங்க ஒரு டீமை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம், பார்ட்டி முடிஞ்ச உடனே அவங்க வந்து எல்லாத்தையும் பக்காவா கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னும் போது இது ஒரு மாதிரி வேடா இருக்கே அப்படின்னும் போது ஆனா எங்களுக்கு கிளீனா இருந்தாதான் பிடிக்கும், அதான் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. சரி யாரு கிளீன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மகேந்திர சிங் குப்தா அப்படின்னும் போது நம்ம லேடி போலீஸ் ஷாக் ஆகுறாங்க, இவனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நீ போயிட்டு அவனை கால் பண்ணி வர சொல்லு, அவன் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்ல லேடி போலீஸ் வெளியே போறாங்க. இப்போ இந்த ராகுலுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நாயுடைய பேரு லூசி, அந்த நாய் வந்துட்டு எங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா பிரிய மனசு இல்லாம எங்க லேண்ட்லயே புதைச்சு வச்சோம், ஆனா நீங்க அநியாயமா தோண்டி எடுத்து அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க சாரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோயின் இந்த மகேந்திர சிங் குப்தா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம் கிட்ட போயிட்டு கேட்கும் போது அவர் இதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷம் போலீஸ் டீம்ல அதுக்கப்புறம் ஃபாரன்சிக்
ஃபாரன்சிக் டீம்லலாம் ஒர்க் பண்ணிருக்காராம், பயங்கரமான லெஜெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்க அந்த டைம்ல அவரையே காமிக்கிறாங்க. அவரு ஃபாரன்சிக் வந்தவனே அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா மரியாதை கொடுக்குறாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ யாருமா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே கிடையாது அப்படின்னும் போது நான் இப்பதான் ஒரு 10-12 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னும் போது இவர் அதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ற ஏஜென்சி எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காராம். சரிவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பிச்சைக்காரனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரை காமிக்கிறாங்க. இவரு தான் நம்ம ராயோடைய கோட்டை போட்டிருக்காரு, அந்த கோட்ல ரத்தமாவும் இருக்கு. இவரு டீ கடைக்கு போயிட்டு ஏதோ கேட்கும் போது முதல்ல நீ பழைய கடனை கொடு, ஆமா கடனை கொடுக்க கூட வக்கல்ல, நீ என்ன கோட் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் டெட் பாடியில இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ மனுஷங்க கிட்ட இருந்து புடுங்கதை விட்டு டெட் பாடி கிட்ட இருந்து புடுங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் காமெடி பண்ணி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினியும் அந்த வயசானவரையும் காமிக்கிறாங்க. இவரு ரிட்டையர்ட் ஆயிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பாரு. என்ன மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னதா இருந்தாலும் நான் ஒரு பெங்காலி, என்னால பெங்கால் ஃபுட் தான் சாப்பிட முடியும், மத்த ஊருடைய ஃபுட் எல்லாம் செட்டே ஆகல, முக்கியமா மீன் இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிளட் ஸ்டைனு முடி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு 35 வருஷமா இதோட ஊறி ஊறி வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால இதை பிரிஞ்சு போக வாய்ப்பே கிடையாது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்றாங்க. காணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே சொல்றாங்க. சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் ஸ்டார்டிங்ல இருந்து விசாரிக்கிறேன், உன் பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறேன். அடுத்து நமக்கு இந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ஒரு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா லேடி போலீஸுடைய ஹஸ்பண்ட் தான் மக்கள் இவரும் லேடி போலீஸும் சேர்ந்துட்டு தான் ஒரே கம்பெனில ஒன்னா நம்ம ராய் கிட்ட ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்னமோ ஆயிட்டு இருக்கு, இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அடிக்கடியே புருஷங்காரன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வராம வீட்டுல உட்காந்து மியூசிக் வாசிக்கிறது, அது மூலயமா ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண, அதனாலேயே புருஷன் முன்னாடி அடிக்கடிக்க சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு ஃப்ளைஓவர் மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அங்கேயும் ஒண்ணுமே கிடைக்காம வெக்ஸ் ஆயிட்டு வீட்டுக்கு போறாங்க. இந்த டைம்ல இந்த போலீஸ்காரன் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ஆட்களை அமுச்சு விட்டு நீங்க போயிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க தலைகீழா கட்டி தொங்க விட்டு போட்டு போலன்னு போகிறாங்க. இந்த விஷயம் கமிஷனருக்கு தெரிய வந்து 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போது சத்தியமா நான் பண்ணல, நான் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன், இந்த ஆள் தான் பண்ணாரு அப்படின்னும் போது ஆமா நான் தான் பண்ணேன். ஒரு குற்றவாளிய சும்மா உட்காந்து செல்லக்குட்டி பட்டுக்குட்டி உண்மையை சொல்றீ அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஆளெல்லாம் இந்த மாதிரி போட்டு போலன்னு புலந்தா மட்டும்தான் உண்மையே சொல்லுவான் அப்படின்னும் போது, ஆனா இந்த ஆள் பண்ணது 3rd டிகிரி, இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது, அந்த ஆளு பிரஸ் மீடியாவுக்கு போனாரு அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம டிபார்ட்மெண்டோடைய மானமே போயிடும், எல்லாத்துக்கும் இந்த ஆள் தான் காரணம், நானே மீடியாவுக்கு போயிட்டு போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னும் போது இல்ல நீங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது, இந்த மாதிரி பண்ணா நம்ம டிபார்ட்மெண்டோடைய மானம் தான் போகும், இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சொல்லிட்டு நீங்க போயிட்டு ராய் கிட்ட பேசி சமாதானப்படுத்துங்க, வேணும் அப்படின்னா கூட மன்னிப்பு கேளுங்க, அந்த விஷயத்த வந்துட்டு எப்படியாச்சும் நீங்க சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வயசானவர் எதுக்காக மறுபடியும் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரு குப்தாவை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல, ஏன் சார் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரிட்டையர்ட் ஆயிட்டு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டீம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவர் ஒரு வர மாதிரி, ஆனா திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டாரு, இப்ப மறுபடியும் இதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, அந்த ஆளு கொஞ்சம் டேஞ்சரு பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்றாங்க. இதோட 5வது எபிசோடு முடியுது. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பிளாஷ்பேக், இந்த லேடி போலீஸ் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா யாரும் திறக்கவே இல்ல, இவங்களா திறந்துட்டு உள்ளுக்குள்ள நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது புருஷன் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. இது இவங்களுக்கு கனவாவும் வருது, கனவா கண்டு கண்ண முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ராய காமிக்கிறாங்க. ராய் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அங்க வந்த ஹீரோயின் என்ன மன்னிச்சுக்கோங்க, சத்தியமா இந்த மாதிரி நான் பண்ண சொல்லவே இல்லை அப்படின்னும் போது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எதுக்காக இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயமும் நல்லாவே தெரியும், நான் பிரஸ் மீடியாக்கெல்லாம் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னும் போது அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இதே டைம்ல என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா நம்ம ராய் ஒர்க் பண்றாரு பாத்தீங்களா, இது வாய்ஸ் டிவி
ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பப்ளிக் டிவி. இந்த பப்ளிக் டிவி என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட போயிட்டு நீங்க வாய்ஸ் டிவியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ராயை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க கழுவி கழுவி ஊத்த இதை அவங்க டிவில போட்டு டிஆர்பி ஏத்துறாங்க. இதே டைம்ல நமக்கு வாய்ஸ் டிவில காமிக்கிறாங்க. வாய்ஸ் டிவிக்கு அனுராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ், அவங்க தான் ஹெட். அவங்க செமையா கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம டிஆர்பியே நாசமா போச்சு. இப்போ எல்லாத்தையும் அந்த பப்ளிக் டிவி தான் பயங்கரமா அந்த ரேட்டிங்லாம் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி மேல வர போறோமோ தெரியல. அண்ட் வந்துட்டு நம்ம ராய் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அவரு ஷோலாம் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஷோவை யார் பண்ண போறான்னு தெரியல. இப்போ நம்ம சேனல்ல ஒர்க் பண்ற எல்லாரும் சேர்ந்துட்டு அவரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்றதுனால அவரை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பிஜு இருக்காரு பாத்தீங்களா, இவர் அன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணாரு, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு லெட்டரா கொடுக்கணும் அப்படின்னும் போது, மேடம் நான் என்ன பண்ணேன், நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு பார்ட்டி பண்ண போனேன், குடிக்க போனேன், இது பெரிய குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆனா உன்னை எதுக்காக போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டீடைல் ஆச்சு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் சரின்னு சொல்றான். இப்போ ரேட்டிங்லாம் போயிட்டே இருக்கு, நான் ஏதாவது பண்ணி மேல கொண்டு வரணும், அதை எப்படி மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது, இதுக்கப்புறம் எப்படி கொண்டு வர போறீங்க, அதான் மினிஸ்டர் கூட உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது, ஓ நீ அப்படின்னா உன் வேலையை ஒழுங்கா பார்க்காம என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எதுக்கு மேடம் உங்களை ஃபாலோ பண்ண போறேன், நான் பாட்டு என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இதுக்கப்புறம் என்ன ட்ராக் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக, என்னையா இது வாய்ஸ் டிவியா இல்ல ராய் டிவியா, எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட்டா பேசிட்டாங்க, எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த லேடி வேலையை விட்டு தூக்குறாங்களே கண்டி, உண்மையா இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கல. இதனாலேயே இவனுக்கு செமையா காண்டாகுது. இந்த மாதிரிலாம் புலம்பிட்டே அங்கிருந்து கிளம்புறான். அடுத்து நம்ம ஹீரோயினியும் அந்த லேடி போலீஸையும் காமிக்கிறாங்க. இவங்களும் இப்போ வாய்ஸ் டிவிக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. மக்களே வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராயோடைய கார்ல இருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது யார் கூடயுமே மேட்சே ஆகல. அது யார் கூட மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என் பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த நபர் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நானும் ஃபாரன்சிக் கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வாய்ஸ் டிவிக்கு போயிட்டு பாஸை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நம்ம ராயை பத்தி விசாரிக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட பார்க்கவே முடியாது. அந்த மனுஷன் இந்த சேனல்ல இருந்து இல்லாம போயிட்டாரு இல்ல வெளியே போயிட்டாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி புரிய வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா ஓன்னு பேசுறாங்க. சரி அவரு இன்டர்ன் கூட எல்லாம் எப்படி பழகுவாரு, அவங்க கூட எப்பயுமே வழக்கமா வெளியே குடிக்க போவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ராய் வந்துட்டு ஒரு பயங்கரமான குடிகாரன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அண்ட் அவரும் வெளியே போயிட்டு செமையா குடிச்சு கூத்தடிச்ச மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா லைட்டா போவாரு, கொஞ்சமா குடிச்சிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிடுவாரு அப்படின்னும் போது, சரி என் பொண்ணுக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க. நான் வந்துட்டு பிருந்தாவா, அதாவது என் பொண்ணுடைய அம்மாவா வரல, போலீஸா வந்திருக்கேன், நீங்க என்ன சொல்லணுமோ எல்லாமே தெளிவா சொல்லலாம் அப்படின்னும் போது, அதிதிக்கும் ராய் சாருக்கும் எந்த விதமான பர்சனல் கனெக்ஷனும் கிடையாது. எப்பவும் போல ஒர்க் பண்ணுவாங்க, வெளியே போவாங்க, சும்மா ஹாய் பாய் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அண்ட் உங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப மரியாதையா நடந்துப்பா, யார்ட்டையுமே வந்துட்டு தப்பாலாம் பேசி பார்த்ததே கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னும் போது இவங்களுக்கு இப்பதான் ஸ்மைலே வருது. அடுத்து பேசி முடிச்சுட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கேயே ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. தனியாவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்னன்னு கேட்கும்போது, நானும் தீதியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஒன்னாதான் இங்க இன்டர்னா வந்தோம், ஒன்னாதான் காலேஜ்லயும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். மேல சொல்றாங்க இல்லையா, அதுல பாதி உண்மை இருக்கு பாதி பொய் இருக்கு. ராய் சார் வந்துட்டு ரொம்ப நல்லவரு, அது எல்லாமே உண்மைதான். ஆனா தீதிக்கு வந்துட்டு ராய் சார் மேல ஒரு கிரஷ் இருக்கு, அதனால்தான் எப்பயுமே ராய் சார் கூடயே இருப்பா, ராய் சார் கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்லாம் சொல்றா. இது மட்டும் இல்லாம ரேஷ்மி இருக்காங்க பாத்தீங்களா, பிஜியோடைய மனைவி, அவங்களுக்கு வந்துட்டு தீதியை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதான். ஏன்னா ரேஷ்மிக்கு வந்துட்டு இந்த ராய் சார் மேல ஒரு பயங்கரமான ஈர்ப்பு, பயங்கரமான கிரஷ், இதனாலேயே ரேஷ்மிக்கு வந்துட்டு தீதியை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி தீதி வந்துட்டு ஒரு 3 பசங்க கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த 3 பேருமே நல்லவங்களே கிடையாது, மோசமானவங்க. எப்ப பார்த்தாலும் குடி கும்மாலும் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கல அப்படின்னாலும் உங்க பொண்ணுக்கு அட்வென்ச்சர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பசங்க கூட போனா ஜாலியா பார்ட்டி பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே போவா. நான் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்தேன், ஆனா உங்க பொண்ணு கேட்கவே இல்லை அப்படின்னும் போது, சரி ஓகே ராய்க்கும் பிஜுக்கும் கனெக்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், மத்தபடி எனக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படியாச்சு தீதியை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ ஹீரோயினும் லேடி போலீஸும் அங்கிருந்து கிளம்புறாங்க. போகும்போது இவங்க ஒரு ஃபிளைஓவருக்கு மேலேயே போயிட்டு இதுக்கு முன்னாடி பொண்ணு பத்தி ஏதாவது கிடைக்குமா இல்ல ஏதாவது
ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாங்க. அதாவது நம்ம ராயி மத்தவங்கலாம் பார்ட்டிக்கு போனாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு பார்ட்டி கொண்டாடினாங்க பாத்தீங்களா. அங்க இருந்து அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முக்கியமா நம்ம ராய் வந்து காரை நிப்பாட்டி போட்டிருந்தாரு பாத்தீங்களா. அந்த ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா 2-3 வழி இருக்கு. 2 வழியை ஏற்கனவே தேடிட்டாங்களாம். இப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து ஒரு ட்ரோனை செட் பண்ணி கொடுத்து, நீ என்ன பண்ணு, இங்க இருக்கிற மொத்த இடத்தையும் ரெக்கார்ட் பண்ணு, ஏதாவது உனக்கு தெரியுது, ஏதாவது நோட் பண்ணும்படியா இருக்கு அப்படின்னா அதை கொண்டு வந்து என்கிட்ட காமி, முக்கியமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவையும் என்கிட்ட கொண்டு வந்து காமி அப்படின்னும் போது, மேடம் இங்க எதுக்காக ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் லேடி போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்பதான் லேடி போலீஸ்க்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு அன்ஐடென்டிஃபை பாடியை வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு இறந்தும் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நம்ம வேணா போயிட்டு பார்க்கலாமா, அதுவும் தீதி காணாம போனா இல்லையா, அன்னைக்கு தான் அந்த டெட் பாடியும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு, அது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயங்கரமா அழுகுறாங்க. அப்படியே இங்க இருந்து கிளம்பி மார்ச்சுரிக்கு போயிட்டு டெட் பாடியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க, இந்த சீசனையும் முடிக்கிறாங்க. மக்களே, இந்த சீரீஸ்க்கு செகண்ட் சீசன் இருக்கு. யாருக்கெல்லாம் செகண்ட் சீசன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னும் ஒரு 2 நாள்ல அந்த சீரீஸை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ற மக்களே. ஏன்னா செகண்ட் சீசன் மொத்தமா 8 எபிசோடு, மொத்த எபிசோடையும் பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். டைம் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா போடுறேன். வேணும் அப்படின்ற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு செகண்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, பாய்.